ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் சுற்றி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாறு போட்டுட்டாங்க பொறாமையினால். ஒரு சில நோய்கள்லாம் வந்தால் இது பொறாமையினால் இருக்கும், சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஆனால் இப்போவும் இருக்குது, பரவலாக இருக்குது. வேணுமா சிட்டி சைடில் அது கிடையாது. இது உண்மையிலே மூட நம்பிக்கை தானா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, பொறாமைப்படுறாங்கன்னு நினைக்கிறது மூட நம்பிக்கையா? பொறாமைப்படுறது உண்மை தானே? இல்லை, பொறாமையெல்லாம் யாருமே படலை, எல்லாமே அப்படியே பரிசுத்தமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் எப்போ ஸ்கூல்லே வந்துடுது, ஸ்கூலில் குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா அதை பாராட்டும்போது மற்ற குழந்தைக்கு, மற்றவங்க எல்லாருக்கும் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக செகண்ட் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு அந்த பொறாமை வந்துடுது. பரிசுத்தமான குழந்தைக்குள்ளேயே பொறாமை இருக்குதுன்னா பெரியவங்க கிட்ட இருக்காதா என்ன? ஸோ பொறாமைன்றது நிஜம் இருக்குது இல்லையா? அது தாக்குமா? இப்போ இந்த சாப்பிடும்போது கதவை சாத்திட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இல்லையா? பெரும்பாலான நேரத்தில் இருக்குது வீட்டில் இருக்கும்போது. அப்போ சாப்பிடும்போது அவங்க பார்த்தா வயிற்ற வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் பொறாமை தான் இல்லையா? ஸோ இது சுற்றி போடுறதுனால இது சரியாகுமா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இதில் போக வேண்டியதில்லை, அதுக்கான ஆராய்ச்சியே தேவையில்லை. ஏன்னா சுற்றி போட்டால் அது சரியாயிடும்னா அதுக்கப்புறம் மறுபடியும் போட தேவையில்லையே. ஆனால் சுற்றி போடுற பழக்கம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சரியாகலைன்றது அதிலே ப்ரூவ் ஆகிடுது. ஆனாலும் பொறாமை தாக்குமா? அது ஒரு எண்ணம் தான், பொறாமைன்றது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தாக்குமா அப்படின்னா, இது தாக்கும் அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னா நீங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக, அதாவது சிவன் கொடுக்குற ஞானம், சிவன் அல்லாஹ் பரமபிதா அப்படின்னு சொல்கிற அந்த 3 பேருடைய ஒரே கடவுள் கொடுக்குற அந்த ஞானத்தை நீங்கள் கேட்கும்போது அது தாக்குறத உங்களால் உணரவே முடியும். பொறாமை மட்டும் இல்லை, அனைத்து எண்ணங்களும் தாக்கிறத உங்களால் உணர முடியும். ஏன்னா அவர் பேசிக்காக என்ன பண்ணுவார்னா, இந்த தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுக்கு மீண்டும் வாங்கல், அதுதான் உங்களுடைய உண்மையான குணம். அது ஆத்ம உணர்வுனாலே அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம், ஞானம், சக்தி இதில் நிரம்பி இருப்பீங்க. தேக உணர்வில் வந்தாலே பொறாமை, வெறுப்பு, காமம், கோபம், பற்று, அகங்காரம், இந்த மாதிரி மோசமான வக்கரமான எண்ணங்கள்னால நிரம்பி இருக்கும். ஸோ தேக உணர்வுடைய வேலையே அதுதான். அனைத்து தர்மங்களும் தேக உணர்வு உள்ளவங்களுக்காக படைக்கப்பட்டது. இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற மதங்களாக இருந்தாலும் சரி, இறைவன் தான் ஆத்ம உணர்வை கொடுத்து இந்த ஆத்ம உணர்வின் மூலமாக தான் சொர்க்கத்தை படைக்கிறாரு. சொர்க்கத்தை பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானத்தை கேட்டு மட்டும்தான் போக முடியும். அப்போ அப்படி ஆத்ம உணர்வு வருவதற்கான முயற்சி செய்யும் போதே தேக உணர்வு உள்ள அனைத்து குணங்களும் குறைய என்ன ஆரம்பிக்கும்னா, நமக்குள்ளே இருக்கிற குறைகள் முதல்ல நீங்க ஆரம்பிக்கும். அப்போ மற்றவங்க உங்கள் தொடர்பில் வர்றவங்களுடைய எண்ணங்கள் உங்களை தாக்குறத உங்களால் ஈஸியாக உணர முடியும். எப்போ உணர முடியும்னா, நமக்குள்ளே இருக்கிற குறைகள் அப்படியே க்ளீனாக இருக்கும்போது தான் அந்த பாதிப்பு உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ரொம்ப நாத்தமாக இருக்கிற ஒரு இடத்துல ஏதோ ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு பொருள் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது தெரியாது வாடை. ரொம்ப சுத்தமான இடத்துல ஒரு ஏதோ ஒன்று இறந்து கண்டுச்சுன்னா உடனடியாக நமக்கு அந்த வாடை தெரியும். அதுதான் இங்கேயும் நடக்கிறது. பொறாமை உணர்வை கூட உங்களால் டக்குன்னு அவங்க இப்படி கிராஸ் பண்ணும்போது உங்களை தாக்குறது உங்களால் அப்படியே பயங்கரமாக நெஞ்சு வலிக்கும், அப்படியெல்லாம் ஆகும். உடனடியாக அந்த எஃபெக்ட் அந்த செகண்டே உங்களால் உணர முடியும். ஸோ பொறாமை மட்டும் இல்லை, அனைத்து எண்ணங்களும் மற்றவர்களை பாதிக்கும். அது நல்ல விதமாகவோ அல்லது கெட்ட விதமாகவோ. கெட்ட எண்ணங்கள்னால் கெட்ட விதமாக பாதிக்கும், நல்ல எண்ணங்கள்லாம் நல்ல விதமாக பாதிக்கும். ஸோ பொறாமையும் கண்டிப்பாக தாக்கும். அப்போ இதுக்கு உண்மையான தீர்வு ஒன்று இருக்குது.
அதை கண்டிப்பாக அது வேலை செய்யும். சுற்றி போடுறது வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்ற ஆராய்ச்சியை விட எது கண்டிப்பாக வேலை செய்யுமோ அதை பற்றி நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, இப்போ உங்களை பார்த்து ஒருத்தவங்க பொறாமைப்படுறாங்க அப்படின்னா சூட்சுமமாக அதுக்கு காரணமாக நீங்களாகவே இருப்பீங்க. எப்படின்னா, ஒரு இப்போ ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட பெருமையாக ஒருத்தங்க பேசும்போதே உங்களுக்குள்ள ஸ்லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அது பொறாமை தான். மற்றபடி நீங்கள் அவங்கள பற்றி தப்பாகலாம் சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் ஸ்லைட்டாக உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ், ஏன் அவனால் மட்டும்தான் முடியுமா, என்னால் முடியாதா அப்படின்ற மாதிரி ஸ்லைட்டாக ஒரு வாய்ஸ் வரும். அது பொறாமை தான். அதாவது உங்களுடைய சந்தோஷம் அது ஸ்லைட்டாக குறைஞ்சா கூட அது பொறாமை தான். ஸோ அப்போ அது உங்ககிட்டே இருக்குது இல்லையா? அதே மாதிரியே மற்றவங்களும். ஸோ அது அப்போ நீங்கள் அந்த ஸ்லைட்டை டிஸ்டர்ப் ஆகுறீங்க இல்லையா? அந்த ஸ்லைட்டை டிஸ்டர்ப் ஆகுறது எண்ணங்களை அது வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. அது போய் மற்றவங்கள தாக்கும். நீங்கள் அது ரொம்ப பெருசாலாம் நினைக்க தேவையில்ல, அது கண்டிப்பாக தாக்கும். இது முக்கியமாக இந்த லவ் பண்ணும்போதெல்லாம் இப்போ ஒரு 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 ஜோடி இருக்கிறாங்க, காதலர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் பெண்ணோ ஆணோ, சரி ஒரு பெண் வச்சுக்கலாம். அந்த பெண் போய் இன்னொரு பையன் கூட பேசும்போது இந்த பையனுக்கு சொந்தமான பொண்ணு அப்படின்னு தான் அந்த காதல் உறவு இருந்தாலுமே கூட இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக ஆகும், எல்லாருக்குமே ஆகும். வெளியில தான் காட்டிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம நடிக்கிறதுல ரொம்ப டேலண்ட் இல்லையா, அதனால் காட்டிக்க மாட்டோம். ஆனால் பெரும்பாலும் காட்டவும் செய்வாங்க. என்னென்னா பப்ளிக்காக காட்டிக்க மாட்டாங்க, தனியாக அந்த பொண்ணு இருக்கும்போது திட்டுவாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்போ மற்றவங்க கூட பேசுறது கட் ஆகுதோ அப்பயே தெரிஞ்சுக்கலாம், இங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அப்படின்ட்டு. அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகும், அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் மேலே இவருக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். அப்போ அந்த எண்ணம் போய் அவரை தாக்கும். எந்த அளவுக்கு பயங்கர வெறுப்பு வருதோ அந்த அளவுக்கு தாக்கும். எப்போ பயங்கர வெறுப்பு வரும், எந்த அளவுக்கு இவங்க க்ளோஸாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு வெறுப்பு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக போய் தாக்கும். ஸோ காமம் மிகப்பெரிய எதிரின்றது இதுதான். ஏன்னா இதில் தான் பயங்கரமாக இருக்கும் அந்த கோபம், பொறாமை எல்லாமே. அந்த எண்ணம் போய் அப்படி தாக்கும் பயங்கரமாக. அதே மாதிரி ஸோ இது அந்த பொறாமைக்காக, ஏன்னா காமத்துக்குள்ளே போக தேவை, அதை பற்றி நிறைய வீடியோ போட்டாச்சு, இன்னும் நிறைய வீடியோ வரும். ஸோ அதுக்குன்னு வர வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். அப்போ இது அந்த பொறாமை எண்ணம் எந்த அளவுக்கு தாக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரலாக ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு இப்போ சகஜமாக இருக்குது. என்னென்னா லவ் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுட்டு மறுபடியும் போய் இன்னொரு பையனை லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பையனுமே இப்படி மாறி மாறி இன்றைக்கி தமோ பிரதானமாகறதுனால ஒட்டுமொத்த உலகமே இப்படி தான் இருக்குது. ஸோ உலகத்தில் மிகப்பெரிய துக்கமே இதனால தான் வருது. அது எல்லா வயதினரிடையுமே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையனும் அடுத்த ரெண்டாவது இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனும் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க. ஆனால் இப்போ லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வரும்போதே இவங்களுடைய ஒரு அசைவுமே வித்தியாசமாக இருக்கும். அப்படியே அந்த எண்ண அதிர்வுகள், அவங்களும் ஒரு மாதிரி எரிச்சல் ஆவாங்க, இவங்களும் எரிச்சல் ஆவாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆக்சுவலாக இவன் அவனுக்கு துக்கத்தையும் அவன் இவனுக்கு துக்கத்தையும் கொடுத்துன்னு இருக்கிறான் காமத்தில் விழுந்ததுனால. ஸோ இப்படி துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பொறாமை உணர்வு இன்னும் உச்சத்துக்கு போய் அந்த அளவுக்கு துக்கம் கொடுக்குது அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள். ஸோ அதுக்குள்ளேயும் நாம் போகல. இப்போ மற்ற பொறாமைகள் இருக்குல்ல, நிறைய சாப்பிட்றத பார்த்து பொறாமைப்படுறது, அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்து பொறாமைப்படுறது, ஒரு பொருளை அடைஞ்சிட்டாங்கன்னு பொறாமைப்படுறது, வீடு கட்டிட்டாங்கன்னு பொறாமைப்படுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பதவி அடைஞ்சது பொறாமைப்படுறது, மற்றவங்க பாராட்டுறாங்களேன்னு பொறாமைப்படுறது, சாதிச்சிட்டாங்களேன்னு பொறாமைப்படுறது, இந்த மாதிரி நிறைய பொறாமை இருக்குது இல்லையா? இந்த பொறாமை உணர்வும் கண்டிப்பாக தாக்கும்.
இப்போ ரொம்ப எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு உலகத்தில் நிறைய பேர் பொறாமைப்படுவாங்களே. உலகம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஆகுறாங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர பேர் பொறாமைப்படுவாங்க. ஸோ அத்தனை பேருடைய தாக்குதலும் இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் முக்கியமான காரணம். அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும், நடிகர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய துக்கம் வர்றதுக்கு. ஏன்னா யாருமே ஒரே நடிகரே எனக்கு பிடிச்சவங்கன்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லாது. பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி பேர் அவங்கள இன்னொருத்தரை பிடிக்கும், ரெண்டாவது இருக்கிறவங்கள பிடிக்கும். ஸோ இவங்களை பிடிச்சதுனால அவங்கள பிடிக்காது. ஸோ அத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் எதிர்க்கிறாங்க, நெகட்டிவ் எனர்ஜியை விடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு தாக்கும்? அதுதான் முக்கியமான காரணம். நடிகர்கள், அரசியல்வாதிகள்லாம் அவ்வளோ துக்கத்தை, வேதனை அனுபவிக்கிறதுக்கு காரணம். எல்லாரையும் அவங்களால திருப்திப்படுத்துறதும் ரொம்ப ஃபேமஸானால் முடியாது கண்டிப்பாக. அப்போ நம்ம அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு போத்தால நமக்கு நம்ம ரேஞ்சில் இருக்கும்போது இது நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியும் பொறாமை வரும், அதுவும் தாக்கும். அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜென்மத்தில் விட்ட பொறாமை எண்ணங்களும் கூட இப்போ அந்த ஆத்மாவை நோக்கி விடப்பட்டிருக்குது. அந்த ஆத்மா வேற உடல் எடுத்தாலும் அந்த எண்ணம் போயிடாது, தேடி வந்து தாக்கும். ஸோ அப்போவும் ஜென்ம ஜென்மமானாலும் அந்த எண்ணத்துடைய சக்தி இருந்து உங்களை தாக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, எப்படி பொறாமை எண்ணம் தாக்குமோ அதே மாதிரி நல்ல எண்ணங்களும் தாக்கும். தாக்கும்னா நெகட்டிவாக கிடையாது, அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல விதமாக. ஸோ அதை அப்படி தான். இப்போ நெருப்பை தண்ணி ஊற்றி தான் அணைக்கணும், அதே மாதிரி பொறாமையும் அணைக்க முடியும். எப்படின்னா, இப்போ ஒருத்தரை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு வருதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு தெரியாது, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும், ஏன்னே தெரியாது. அவங்க கூட நீங்கள் பழகி கூட இருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க கிராஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு வரும். அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் விட்ட கணக்கு, அது ஏதோ ஒரு கர்ம கணக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஆகுது. அப்போ அது வேற, இந்த ஜென்மத்தில் இருக்கிறதே பயங்கர பொறாமை, அது மாதிரி நிறைய எண்ணங்கள். பொறாமை மட்டும் இல்லை, எல்லா நெகட்டிவ் எனர்ஜியிலுமிருந்தே தப்பிக்கிறதுக்கான யுக்தி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறது. என்ன அப்படின்னா, இப்போ அவங்க என்னன்னே தெரியல, இருந்தாலும் அவங்கள பார்த்தா எரிச்சல் வருதுன்னா அதுவும் ஒரு எண்ணமாக தான் வரும். பார்த்தா வெறுப்பாக இருக்குது. அது மாதிரி முதல்ல அது என்ன எண்ணம்னு முதல்ல உங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக தூய்மையாக இருந்தாலோ, இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே ஒரு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தாலோ கூட அதை உணர முடியும். உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் என்ன உணர்வுகள் உங்களுக்குள்ளே வருது அவங்கள பார்க்கும்போதுன்ட்டு. அப்போ அந்த எண்ணத்துக்கு ஆப்போசிட்டான எண்ணத்தை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட கோபப்பட்டு வரார், இது வந்து சூட்சமமாக இருக்குது, அவரை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ஒரு சிலர் ஆட்டோமேட்டிக்காக தெரியும், பார்த்தாலே தெரியும் அவங்க பொறாமைப்படுறாங்கன்னு, அவங்களுடைய வார்த்தையெல்லாம் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை விட ஃபோர்ஸான வார்த்தையை கொடுப்பீங்க. அவங்க ஒரு பங்கு நெகட்டிவான வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் 10 பங்கு நெகட்டிவான வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த 10 பங்கு நெகட்டிவான வார்த்தை வந்து அங்கே போய் தாக்குது இல்லையா, தாக்கி மீண்டும் அது இன்னும் அதை விட 10 மடங்கு அதிகமாக வந்து தாக்கும். இப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கும் துக்கம் அவங்களுக்கும் துக்கம், இப்படி தான் போயிட்டு இருக்குது வழக்கமாக இந்த உலகத்தில். அப்போ அதை நீங்கள் நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, ஒருத்தங்க திட்டினாங்கன்னா டக்குன்னு திட்டணும் தான் தோணும், அது மனித அறிவு. ஆனால் இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரே இறைவன் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது நரகம், முதல் பாதி சொர்க்கம். அந்த 5000 காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் அனாதியாக நடைபெறுது. சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் அப்படி மாறி மாறி. அப்போ கடைசி 100 வருடத்தில் வந்து தான் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். இந்த ஞானத்தை வச்சு தான் நம்ம சொர்க்கத்துக்கு, இதே பூமி தான் முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும் போகிறோம். எப்படி போகணுன்னா, இப்போ இது ஆல்ரெடி நரகமாக தான் இருக்குது, கடைசி 2500 வருஷத்தில் தான் இருக்கிறோம். அப்போ அந்த நரகத்தில் எல்லாருடைய எண்ணங்களும் நெகட்டிவாக தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் உச்சத்தில் இருக்கும் எல்லாருக்குமே சரீர உணர்வுனால. அதனால தான் அந்த துக்கம். இப்போ ஆத்ம உணர்வு வரும்னா ஏற்கனவே சரீர உணர்வில் இருந்ததுனால வந்த அந்த பாவத்தின் பலன், தண்டனை எல்லாம் இந்த மாதிரி எண்ணங்களாக தான் வரும், எண்ணங்களாக தான் தாக்கும். அதை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவான எண்ணங்களை. எப்படின்னா, உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்க, எடுத்தோடனே நீங்கள் திட்டுவீங்களே, அதுக்கு பதிலாக உங்கள் மனசுக்குள்ளேயோ அல்லது வாயை திறந்து அந்த நேரம் சொல்ல முடியாது திட்டிகிட்டு இருக்கும்போது இல்லையா. ஸோ மனசுக்குள்ளே இவர் எவ்வளோ மகான் ஆத்மா, இவ்வளோ அன்பான ஆத்மா. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, சாந்தி,
சுகம், ஞானம், தூய்மை தான். தேகத்துடைய குணம், தேக உணர்வுடைய குணம் தான் பொறாமை, வெறுப்பு, பழி வாங்கிறது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம். ஸோ நீங்கள் அது அவங்கள ஆத்மாவாக பாருங்கள். இரு புருவ மத்தியில் ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிற ஆத்மா தான் அவரும். அவர் வெவ்வேறு சரீரம் எடுப்பார். இப்போ கர்ம கணக்குனால இப்படி மாட்டிக்கிட்டார், சரீரம் நினச்சிக்கிட்டு நம்பிட்டு இருக்கிறாரு. பாவம், அவரும் ஆத்ம உணர்வு அடையணும். அவருடைய உண்மையான குணம் அன்பு தான், அமைதி தான், ஆனந்தம் தான். எவ்வளோ அன்பான ஆத்மா. பாவம் எவ்வளோ, அதாவது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குற ஆத்மா மேலே நீங்கள் கருணை கொண்டு அந்த ஆத்மா அமைதியாகணும் அப்படின்னு உண்மை உள்ளன்போட அப்படி எண்ணத்தை மைண்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக விட முடியுமோ அந்த அளவுக்கு சுழட்டிக்கிட்டே இருக்கணும் மைண்டில். அப்போ அந்த வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட போகும். அப்போ இது வரைக்கும் உங்களை பார்த்தாலே எரிச்சலான அந்த மனிதர், அந்த ஆத்மாக்கு இந்த வைப்ரேஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் மேலே அந்த வெறுப்பை இது போய் அடிக்குது. அப்படியே நெருப்பு எப்படி தண்ணி அணைச்சிடுதோ தண்ணி ஊற்றினோடனே, அது மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை அந்த நெகட்டிவ் எண்ணங்களை அணைக்கிற அளவுக்கு நீங்கள் அதிகமாக பாசிட்டிவ் எண்ணங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கணும் உள்ளன்போட. சும்மா வார்த்தையானால கிடையாது, அது வர்றது கஷ்டம்தான், அது ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்னா, அவங்களே அறியாமல் உங்களை பார்த்த உடனே அந்த இதுவே போயிடும், அந்த வெறுப்பே போயிடும். ஒரு அன்பு வரும், உங்கள் கூட பழகணும்னு தோணும், உள்ளன்பு வர ஆரம்பிக்கும். அது நீங்கள் அந்த அளவுக்கு இதுதான் பேசிக்காகவே ராஜயோகா, பிரம்மகுமாரியில் சொல்லி கொடுக்குற யோகா. இது நான் ஒரு மனிதர்களுக்காக சொல்கிறேன். அவர் ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்ற, ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சக்தி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஸ்தூல உடலேருந்து ஒளி உடலாக மாறி சூட்சும லோகத்துக்கு போய் அங்கேருந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சக்தி கொடுக்கும். அதுதான் ராஜயோகம் பேசிக்காகவே. அதன் மூலமாக தான் இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறோம், இந்த யோகத்தின் மூலமாக. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உண்மையிலே நிறைய நோய்க்கு இது காரணம்தான், நமக்கு தெரியாது. இப்போ அல்சர்னால் சாப்பிடாதனால வருதுன்னு நினைக்கிறோம். சாப்பிடக்கூடிய உணர்வு உங்களுக்கு வராமல் இருக்கிறது காரணம் அந்த எண்ணங்கள். அந்த எண்ணம் தாக்கி தாக்கி உங்களை அது இட்டுட்டு போகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக உடம்பை மெயின்டைன் பண்ண எது தேவையோ அதை பண்ணுவீங்க. அதை பண்ண விடாமல் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பார்க்கும். நாம் அது கண்ணுக்கு தெரியாத எனர்ஜினால அது ஏதோ மூட நம்பிக்கை நினச்சிட்டு விட்டுட்டு வைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்படியே நீங்கள் க்யூர் பண்ணாலும் அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று அந்த நெகட்டிவ் எனர்ஜி தாக்கி மறுபடியும் வியாதி கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால் சூட்சுமத்தில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சக்தி, எதிர்மறையான சக்திகளை நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக அன்பு, ஆனந்தமும், சுகமும், அமைதியும் நிறைந்த எண்ணங்களாக இருக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு மீதும் அவங்களும் என்னுடைய சகோதரர் தான். அதாவது உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கனாலே அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்க முதல்ல. ஏன்னா இப்போ நான் ஒருத்தர் மேலே எப்போ கோபப்படுவேன், அவருனால நான் கோபம் அடைஞ்சாதான் கோபப்படுவேன். அப்போ நான் முதல்ல துக்கத்தை அனுபவிக்கிறேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அனுபவிக்கிறாங்க. அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான உண்மையான வழி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை அப்படி சொல்ல என்ன ஆகும்னா, அவங்க கூட வரும்போது அவங்க திட்டினா கூட நீங்கள் அவங்க கூட சந்தோஷமாக பேச முடியும் உள்ளன்போடு இந்த எண்ணங்களை வரும்போது. அப்போ நீங்கள் பேசுகிறதையும் பார்க்கும்போது அவங்களே அறியாத வைப்ரேஷனே அவங்க பார்க்கும்போது சீக்கிரமாக மாறிடுவாங்க. உங்கள் கர்ம கணக்கும் முடிஞ்சிடும். பொறாமையினால் வர இந்த சுற்றி போடுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் தேவையே படாது. ஏன்னா ஒருத்தவங்க பொறாமை எண்ணம் வருது, ஒருவேளை நீங்கள் சுற்றி போட்டே சரியாகுதுன்னு கூட வச்சுக்கோங்க, மறுபடியும் சுற்றி போடுறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் பொறாமை எண்ணம் வந்துக்கிட்டே தானே இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே எப்படின்னா நிரந்தரமாக அந்த பொறாமை எண்ணத்துக்கு முடிவு கட்டிட்டீங்க. பொறாமை எண்ணம் மட்டும் இல்லை, எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே உங்களால் இப்படி மாற்ற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் மனதையே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அப்படின்னா இது எவ்வளவு பயங்கரமான சக்தி வாய்ந்த யோக முறை இல்லையா? இது ஒரு துளி சொல்லியிருக்கிறேன். இது இன்னும் வேணும் எனக்கு, சதா நான் பாசிட்டிவாகவே இருக்கணும், என்னை சுற்றி மனிதர்கள் அனைவரும் அன்பாகவே இருக்கணும், நானும் இறைவனோடு துணை புரிஞ்சு இறைவனோடு சேர்ந்து நானும் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணணும் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் சென்டரில் டெய்லியும் 1 மணி நேரம் முற்றிலும் இலவசமாக இது நடக்கப்படுது. ஏன்னா இது நடத்துறது இறைவன், டைரெக்டாக அவரே நடத்துகிறார். ஸோ அதை நீங்கள் பயனடையணும். brahmakumaris.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா சென்டர்ஸ் நியர் யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் எதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி அவசியம் பயனடைங்கள். ஓம் சாந்தி.